ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வீட்டுக்கு வந்து திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அது என்னமோ வந்து காலையில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா புது கடை லீவ் போட முடியாது. பின்னாடி பக்கம்லாம் இந்த மாதிரி அவந்து கிடந்துச்சு. அதுக்கப்புறம் முன்னாடிலாம் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. வீட்டில் வந்து நம்ம வெளியில் இருக்கும்போது கண்டிப்பாக இதுதான். இந்த பின்னாடி இருக்கிற துணியெல்லாம் நல்லா நீளமாக கட்டி வச்சுருந்தோம். அதெல்லாம் பிச்சு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக கிழிஞ்சு போய் தொங்கிட்டுருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. எப்போவுமே நாங்கள் வெளியில் சென்னை போயிட்டு வரும்போது கூட அப்படி தான். ஒரு சில டைமில் சென்னை போயிட்டு அங்கே இருந்துட்டு வந்தோம்னா அந்த டைம் வந்து பார்த்தா எல்லாம் கிழிஞ்சு போயும் அங்கே இங்கே காணாமல் போயும் இருக்கும். இப்போவும் அதே மாதிரி தான் இருந்தது. இப்போவே வா ஒரு மாதம் கூட ஆகலையப்பா அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஹஸ்பண்ட் வெயிட்டிங்கு டிஜே வைக்கிறதுக்காக காசு கேட்டுட்டு இருந்தாங்க. திருவிழா காசு வந்து கொடுத்தாச்சு ஆல்ரெடி. டிஜேக்காக தனியாக வந்து எல்லோரும் பசங்களாம் சேர்ந்து வைக்கிறதுனால ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்த காய்கறி, எண்ணெய், மசாலா, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு, பிஸ்கெட்டு, மிக்சர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போவேன் அந்த பக்கம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எங்கள் ஓரக்குத்தியை பற்றி. அவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் வந்து நம்ம வந்து இப்போ வரோம் அப்படின்னா வீட்டில் நிறைய கெஸ்ட் வர போகிறாங்க, எல்லோரும் சாப்பிட போகிறோம். அதனால் வந்து சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஒன்றாவும் சாப்பாடு செய்ய போகிறோம். இதுதான் ஓரக்குத்தி பையன், பெரியவன். அவன் வந்து அந்தளவுக்கு யார்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் அட்டாச்சாக இருப்பான். நான் எங்ககிட்ட ஏன்னு தெரியல, அவன் வந்து அந்தளவுக்கு அட்டாச் கிடையாது. அது அவங்க அம்மா ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. நான் வந்து என் பசங்களுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். என் பசங்க அவங்கள பார்த்தவொடனே ஒரே சந்தோஷமாக ஜாலியாக பேசி ஓடி ஓடி பெரியம்மா பெரியப்பான்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இவன் ஏன்னு தெரியல, அவங்க எதை சொல்லி ஒரு வேளை வந்து அவங்க ஃபஸ்ட்லாம் சென்னையில் இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு வந்து காசுலாம் கொடுத்தோமோ அந்த மாதிரி கொடுக்குறதில்ல சரியாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதாவது நினச்சிக்கிட்டாங்களா இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அந்த பையன் வந்து அந்தளவுக்கு அட்டாச் கிடையாது. நாங்கள் வீட்டில் இருக்கும்போதுமே சரி, எல்லா பசங்க நிறைய ஊரில் இருக்க பசங்க, சொந்தக்கார பசங்களாம் வீட்டில் வந்து நிறைய விளையாடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பையன் அந்தளவுக்கு வரமாட்டான். அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் வாங்கிட்டு போயிட்டு இருந்தான் அந்த பக்கம். நான் என்ன பண்ணுறேன் எங்கே போகிறேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வந்துட்டோம். அப்புறம் எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தால் கரண்ட் பில் கட்ட சொல்லி ரோட்டில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து 280 ரூபா கரண்ட் பில் வந்திருக்கு. வீட்டில் இருக்கும்போது ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாமே ஓடி 190 ரூபா தான் வந்தது. 193 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 280 ரூபா வந்திருக்கு. என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்த உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவங்க காய்கறியெல்லாம் கட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஃபோன் பண்ணிட்டு இருக்கலாமே வரோன்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே வந்துடுவோன்னு சொல்லி. அவங்க வந்து அப்படி சும்மா கேட்டாங்க. நான் ஃபோன் பண்ணியிருந்தேனேக்கா சொன்னேனே. ஆமாம் சொன்னேன், இருந்தாலும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எதுக்குடா ஏதோ வந்த உடனே சொல்லிட்டு நானும் சரி நான் வந்து பசங்க தான் வந்து அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்க, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து. ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக மீன் குழம்போ மட்டன் குழம்போ செஞ்சுருக்காங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. நாங்கள்லாம் வெஜ்ஜு சாப்பிடுவோம்னால இப்போ எங்களுக்கு வந்து தனியாக சமைக்க வேண்டியிருக்கோம். அதுக்காக அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சொல்லிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொன்னோன்னே ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் பண்ண டால்மா செஞ்சாச்சு. அதுக்கப்புறமா வெள்ளரிக்காவும் மாங்காவும் சாப்பிட்டுக்குங்களா அப்படின்னு கேட்டாங்க. நானும் சரிங்கக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் சரி லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்து சாப்பிட மாட்டானா, கோச்சிட்ருக்கானா. வீட்டில் வந்து மீனும் மட்டனும் ஆயிருக்கு அப்படின்னால அவனுக்கு வந்து சிக்கன் ஏன் செய்யலைன்னு சொல்லி கோச்சிக்கிட்டானா. அதனால் அவங்க பையன் சாப்பிட மாட்டானா. இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் கஞ்சி சாப்பிட்டுட்டு போனானா, அதனால் சாப்பிட மாட்டானா. அதனால் சரின்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கணும். நான் மாமனாருக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம். மாமனார் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். மாமனார் சாப்பிட்ட உடனே மாமனாரோட அக்கா வந்திருக்காங்க பூஜைக்காக. அதாவது திருவிழா அப்படின்றதுனால அவரும் போயிட்டு அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வந்திருக்காரு மகனுக்கு. அதனால் அவங்களும் இருக்காங்க. அவங்களும் எங்கள் மாமனாரும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் ஓரக்குத்தியும் எல்லாேருக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வெயிட்டிங். அவங்க வீட்டுக்காரர் எங்கேயோ வெளியில் போயிருக்காங்களாம்மா. அவங்க வர வரைக்கும் ரொம்ப டென்ஷனாகி சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே சாப்பாடு டைம் வந்து எப்போவுமே லேட்டு தான். ஏன்னா மாடு வச்சுருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் எல்லா வேலையுமே லேட்டாக தான் பண்ணுவாங்க. காலையில் சாப்பிட்ற வேலையும் சரி, ப்ளஸ் வந்து மத்தியானம் சாப்பிட்றதும் சரி, நைட்டு சாப்பிட்றதும் சரி, அதோட 4 டைம் சாப்பாடு வந்து ஆகிடும். காலையில் வந்து டீ அவல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம்
சாதம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 11 மணிக்கு போல் கஞ்சி குடிச்சிருவாங்க. அதனால் வந்து 3 மணி வரைக்குமே பசிக்காது. ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து காலையில் சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிடணும், ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் நைட்டு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பசி எடுக்கும். அதுவும் ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து என்னால் பசியும் தாங்க முடியறதில்ல. ஆக்சுவலி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது எப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் அவங்க மாடு வச்சுருக்காங்க அப்படின்றதுனால காலையில் வந்து பால் வந்து 10:30 மணிக்கு தான் கறப்பாங்க. 10:30 மணிக்கு கறந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. 10 மணிக்கு போல் நினைக்கிறேன். 9 to 10க்குள்ளே கறந்துடுவாங்க. பால் கறந்து முடித்த அப்புறமா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. மாமனாரும் கோவிலேருந்து வர லேட் ஆகும். அவங்களுக்கு வந்து டைமிங் கரெக்டாக இருக்கும். இந்த வீடு தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒடிஷா வந்து புதுசில் கட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்கும்போது நாங்கள் வந்து காசு அனுப்பி இந்த வீடு கட்டினது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் கட்டணும்னு பார்த்தா அவங்க வந்து ஏதோ வந்து செட் ஆகிற மாதிரி தெரியலை. அவங்க வந்து கட்டுறதை பற்றி யோசிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் புவனேஸ்வரில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நகையெல்லாம் விற்றுட்டு அந்த பக்கம் இப்போ இருக்கிற வீடே கட்டியிருக்கோம். அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்தார். ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருந்தேன். எங்கள் மூத்தாருக்கு வந்து எங்கள் ஊரை பற்றி கொடுத்துட்டாங்க சாப்பாடு. அவங்க சாப்பிட்ட அப்புறமா தட்டு கொண்டு வந்து வச்சாங்க. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு அதே தட்டில் நானும் வந்து சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் டால்மா கொஞ்சமாக கொடுத்தாங்க. மாங்காய் வெள்ளரிக்காய்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் மாமியார் வந்து மீன் குழம்போ சாதமோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மட்டன் அவங்க சாப்பிட்றதில்ல. ஓரக்குத்தி வந்து மட்டன் அவங்க வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டு மீதி அவங்க வச்சுருந்ததை அந்த தட்டில் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 4 மணி போல் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறமா அந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்புறேன், என்னை விட்டுட்டு வர சொல்லி அவங்க பையனை கூப்பிட்டேன். பசங்கள்லாம் வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து வழியில் வந்து அங்கே கொஞ்சம் தூரத்தில் நின்னா. அதுக்கப்புறம் நான் வந்து வந்துட்டேன். எவ்வளோ பெரிய பந்தல் போட்டிருக்காங்க இந்த வருஷம். ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பந்தல் போட மாட்டாங்க. இவ்வளோ தூரத்துக்கு தான் போடுவாங்க. முன்னாடி உட்காரத்துக்கு ஆளுக்கு நிறைய இடம் விட்டுருவாங்க. இந்த வருஷம் என்னமோ இவ்வளோ பெரிய பந்தல் போட்டிருக்காங்க. உட்காரது எங்கன்னே தெரியல, அந்தளவுக்கு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன இது இவ்வளோ பெரிய பந்தல் அப்படின்னு எனக்கு ஷாக்கு. ஏன்னா மொத்த இடத்துலையும் வந்து பந்தலே போட்டிருக்காங்க. அப்போ எல்லோரும் வந்து உட்காந்துட்டு எங்கே பார்ப்பாங்க, நின்றுட்டு எங்கேருந்து பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் போல் வந்துடுவாங்க ஜாத்ரா பார்க்க. அவ்வளோ பேர் எங்கே நின்று பார்ப்பாங்க அப்படின்னு ஷாக்காக இருந்துச்சு. ஒரு வேளை இன்னும் மேலே தூக்கி கட்டுவாங்க. கட்டினாலுமே உள்ளுக்குள்ளே தானே ரொம்ப பெரிய ஸ்டேஜ் ஆகிடும் அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் வந்து கடை போடுறதுக்கு சைட்லலாம் சின்ன சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க. இங்கிறது ஒரு பழைய ஸ்கூலையே வந்து இடித்து தள்ளிட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து நிரப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பந்தலை வந்து முழுசாக போட்டு கட்டி வச்சுருக்காங்க. எனக்கு ஒரே ஷாக்கு. இத்தனை வருஷத்தில் நான் ஒரு தடவை கூட இவ்வளோ பெரிய பந்தல் பார்த்ததே இல்லை. ஊர் திருவிழாவில் ஃபுல்லாக அங்கே இருந்த மரம் அந்த வீடு எல்லாமே உடச்சி ஸ்கூல்லாம் உடச்சி அவ்வளோ பெரிய பந்தல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாசலில் யாராவது ஆள் நின்றுருக்காங்க இந்த பக்கமாக. நல்லா தலையில் துணி போட்டுட்டு ஃபோனை அப்படியே கையில் பிடிச்சிட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் தான் படுத்துட்டு இருந்தார். நான் அந்த பக்கம் இருந்து வந்து அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வந்து கொடுத்தேன். ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு பசங்களும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அவங்க 2 பேரும் விளையாட கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மாமனார்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். மாமனாருக்கு வந்து லைட்டாக கோல்டு பிடிச்சிருக்கு. அவருக்கு மெடிசன் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு. பூனை வந்ததுடனே பசங்க பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க, குடிச்சிச்சு. அவர் வந்து தினமுமே பால் கொடுக்குறாராமா இந்த பூனைக்கு. இப்போ 4:30 மணி போல் ஆகிடுச்சு. இப்போ வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு ஃபோன் சார்ஜில் போட்டு வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு விளக்கேற்றி சாமி பூஜை பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.